நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கே இருக்கார்ல, அவர் வந்து வேற லெவலுங்க. டே சேது எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சேது நாளைக்கு கரெக்டா பாரு இந்த நம்ம பழைய ஹவுஸ் இருக்குல்ல ஃபேமஸ், அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நாங்கள் இருக்கோம், அவனை அப்படியே போயிட்டு கொஞ்ச நாள் பார்த்துக்கோ, அவனை வெளியே விட்டுறாதடா, நான் சொல்கிற வரையும் பத்திரமா பார்த்துக்கோ, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சார் 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 சொல்லிட்டீங்களா சார், நான் பார்த்துறேன் சார், இப்போ என்ன மாஸ் பண்ணணும் சார், அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு. நீ அங்கே போகிற, அவனை வெளியே விடாம பத்திரமா பார்த்துற, அதுதான் உன் வேலை. யாரனா வந்து தூக்கிட்டாங்க ஈக்கிட்டாங்க எதனா சொன்னேன் செஞ்சிருவேன் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே பாக்கணுமே, சார் நான்லாம் சேது சார், சேதுன்னா சும்மாவா, இதுக்கு முன்னாடி எத்தனை சம்பவம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் ஒரு சம்பவமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுன்னு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல தான் பிரெயினை யூஸ் பண்றாங்க நம்ம இலக்கியா. என்னடா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டே டே எஸ்எஸ்கே, நீ எல்லாம் அந்த காலத்தால் உனக்கே இவ்வளோ இருக்குன்னா 2K கிட்ஸு நம்ம இலக்கியா அவங்களுக்கு எவ்வளோ இருக்கும். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தரமாக ஒரு சம்பவம் செஞ்சு விட்டாங்க. என்னடா சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேவதிக்கு உடனே அப்படியே கால் பண்ண சொல்கிறாங்க. எஸ்எஸ்கே வந்துட்டாரா ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்னும் வரலையே இலக்கியா, நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் வரல, நம்ம வச்சுமில்ல இந்த இடத்துல போயிட்டு பாரு, இது இருக்கா மைக் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. போய் பார்த்தா இல்லை. ஓஹோ, நானா எஸ்எஸ்கே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். எஸ்எஸ்கே எனக்கே வளவிரிக்கிறான். அவனை நம்பி அங்கே போனோம்னா நமக்கே ஆப்பு தான். அந்த இடத்துல நம்ம போகக்கூடாது, தவிர்த்துடணும். ஃபர்ஸ்ட்டு அவனை நம்ம பின்தொடரணும். அவன் நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆப்பு வைக்கிறதுக்கு தான் ரெடி பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா புரிஞ்சுறாங்க. சரி ஓகே, இவன் பேச்சு நம்ம கேட்கறத விட்டு நாவும் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். அந்த இடத்துல எப்படி இருந்தாலும் போனால் நமக்கு தான் அவன் வளவிரிச்சிருக்கான். நம்ம இந்த மாதிரி அவனை பின்தொடரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட சொல்லிருக்காங்க. ஐயோ இலக்கியா, இப்போ என்னதான் நம்ம பண்ணுறது, நமக்கு வேற ஆப்ஷனே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் இருக்கு, பயப்படவே வேணாம், நம்ம இனிமே தான் அவங்கள வச்சு செய்ய போகிறோம். என்ன சொல்கிற இலக்கியா, எனக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்க. திடீர்னு பீரோ ஒரு பக்கம் டப்பட்டப்பட்டப்ப டுப்பட்டப்பட்டப்பன்னு சவுண்டு. உடனே என்னடா பீரோ நாடுதுன்னு போய் பீரோ தட்டினா உள்ள நாகு சரப்பாம்பு நாகு அப்படின்ற மாதிரி நாகப்பாம்பு நாகு உள்ளதான் இருக்காரு. உடனே இலக்கிய கிட்ட, இலக்கியா நாகு இங்கதான் அடிச்சு வச்சிருக்கான் அந்த கேடுகட்டவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே சாவி எங்கேனா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா எங்கேயும் காணும். அதாவது பார்த்தா மேலே இருக்கு, அதை எடுத்து திறந்து பார்த்தா உள்ள நாகு இருந்து எல்லாம் பேசுறான். நாகு அசாத கழுத்து விட்டு வெளியே அப்படியே மாறி இடம் போட்டு அப்படியே சும்மா அழகா வெளியே கூட்டின்னு வந்துடுறாங்க. அந்த நாகு வெளியே வந்ததும் நேராக இலக்கியா கிட்டக்க போயிடுறாங்க. இலக்கியா இந்த இடத்துல காத்தி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம போலீஸ் கூட போயிடுறாங்க. போயிட்டு காத்தியும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. அதுக்குள்ள எஸ்எஸ்கே இந்த விஷயம் தெரிய வந்து உடனே எஸ்எஸ்கே மறுபக்கம் ஆளுகளை அனுப்பிச்சோட அதுக்குள்ள காத்தியை போய் இவங்க எப்படியோ ஒரு வழியா காப்பாத்துறாங்க. கார்த்தி கோமா ஸ்டேஜில் இருக்காரு. என்னடா சொல்றேன், அப்போ கார்த்தியை ஒன்றும் பண்ண முடியாதா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கார்த்திக் ஹாஸ்பிட்டல் வந்தால் எல்லாமே ரெக்கவர் ஆயிடுவார், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இந்த அஞ்சலி இருக்காலே கேடு கெட்டவ, இவை எல்லாம் மனசு ஜென்மமாக சொல்லுங்க பார்க்கலாம். இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சிருக்கு அவளுக்கு ஆல்ரெடி, எஸ்எஸ்கே தான் இதெல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இருந்தாலும் பணம் காசு துட்டு மண்ணி அந்த பணத்துக்காக தான் இப்போ இவ்வளோ வேலை செய்கிறாங்க. இலக்கியாவை நான் பழி வாங்கணும், அதே மாதிரி கௌதம் ஜெயிலுக்கு போகணும், இதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், எப்படி வேணாலும் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்களவே அவங்க கண்ட்ரோல் பண்ணி இப்போ நடிப்பு திறனை அதிகப்படுத்தின்னு இருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஓ மை காட் கடவுளே, நீதான்ப்பா இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க தவிர இது எதனா ஒரு வழி சொல்லிவிடுப்பா, ஏன்பா இந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க ஜென்மங்க. இந்த மாதிரி ஜென்மங்களெல்லாம் அப்படியே சும்மா அடின்னு அடிச்சு ஓட விடணும். அப்போதாங்க வாழ்க்கையில் இவங்களுக்கு வருத்தம் என்னன்னு தெரியும், காசு என்னன்னு தெரியும், பணம் என்னன்னு தெரியும். சரி இந்த மாதிரியான ஒரு பக்கம் போயின்னு இருக்க நம்ம இலக்கிய இதுலேருந்து தப்பிச்சிருவாங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பியூரா தப்பிச்சா ஜானி எது, ஐயோ என் மகனை எப்படி காப்பாற்ற போறோம்னு சொல்லிட்டு தெரியலையே, படுபா மையம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டானே இலக்கியா, எனக்கு ஒன்றும் புரியல, கை காலெல்லாம் ஒரு பக்கம் நடுங்குது, கையெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே படப்படப்படப்படங்குது, என்னதான் பண்றது எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அத்தை நீங்க எதுக்கும் ஒரி பண்ணி வேணாம், எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்கு, நம்ம பார்த்துக்கலாம். அவன் என்ன வழியில போய் நம்மளை அடிக்கலாம்னு பார்த்தாலும் அவனை எல்லா வழியும் தூந்து சும்மா அடின்னு அடிச்சு நாம ஓட விடுறோம், நம்மளோட கெத்து என்னன்னு நம்ம காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. நீ சொல்றதெல்லாம் கேட்கறது நல்லதாமா இருக்கு, ஆனா என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியல, எனக்கு வேற பதட்டமா இருக்கு, ஒரு பக்கம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே, முடிஞ்சதை பற்றி நம்ம பேசி நோ பிரோஜனம். இந்த இடத்துல எஸ்எஸ்கே அவனோட பிரெயினை யூஸ் பண்ணிட்டான். ஆனால் நாம அவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நாம காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கௌதம் கிட்ட இருந்து விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. கௌதம் இருந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. என்ன இலக்கியா, அதெல்லாம் கைக்கூடி வர நேரத்துக்கு இந்த மாதிரி பொட்டுன்னு போட்டு உடைச்சிட்டானே அந்த எஸ்எஸ்கே, நம்ம என்னதான் பண்ணுறது, நமக்கு வேறு வழியே இல்லையா, நான் இப்படியே ஜெயிலே இருந்துருவணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க கௌதம், வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே தாவலை இருக்காது,
அது ஒரு வட்டம் சுற்றின்னு வரதுக்குள்ள நம்ம வாழ்க்கை திரும்ப மாறுறோம். நீங்கள் கவலையே படாதீங்க, ஒரே தான் நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு வேறு மாதிரி தான் இருக்கா, எனக்கு வேறு பயமாக இருக்குது பதட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன். சரி முடிஞ்சிச்சு, அதை பற்றி நம்ம பேசி ஒன்றும் ஆகப்படுறதில்ல. அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்த திங்க் பண்ண அடுத்த விஷயத்தை நம்ம பார்த்துன்னு போன மாதிரி தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. அது நல்லாவே எல்லாருக்கும் தெரியும். பார்ப்போம் என்னென்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், எப்படி இந்த இதில் இருந்தாலும் நம்ம தப்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கிளைமேட் வேறு ஒரு பக்கம் ரொம்பவே அழகாக இருக்குது. ஏன்னா நேற்றெல்லாம் ஒரு பக்கம் சொட்ட நிலை இது தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லிட்டு சொட்ட மழை பெஞ்சு, இன்னைக்கு மழையே பெய்யாமல் ஒரு பக்கம் அப்படியே சும்மா வானம் இருண்ட இதுலேயே இருக்குது. இந்த கிளைமேட்டில் அழகாக இருக்கும் கிளைமேட் பார்க்கறதுக்கு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா சி யூ. நன்றி, வணக்கம், வந்தனம், பிறகு தருக. டாடா, பை பாய் அப்படின்னு நல்லா சொல்லணும்னு எனக்கு ஆசை தான், சொல்லிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.